வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் 8ஓட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு டெஸ்ட் 8ல் இருக்க டாபிக்ஸ் என்னென்னா ஜிஎஸ்ல இந்தியன் பாலிட்டியில் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வர ஓகேவா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், எலெக்ஷன், ஜுடிஷியரி, ரூல் ஆஃப் லா, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன், லோக்பால் லோகாயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர். ஸோ இவ்வளோ டாபிக்ஸும் நமக்கு வந்து டெஸ்ட் 8க்கான போர்ஷன். அப்படியே கீழே வந்தோம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மாடர்ன் ஹிஸ்டரியில நமக்கு வந்து சின்ன டாபிக் தான். விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள்ல நமக்கு வந்து growth ஆஃப் சத்தியாகிரகா, மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் அண்ட் கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன், அகிம்சை முறையின் வளர்ச்சி, புரட்சிகர இயக்கங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவுகள். ஓகேவா, இது எல்லாமே நமக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். அந்த ஓவர்வியூ படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், கூட்டாட்சியோட அடிப்படை தன்மைகள், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து டெஃபினட்டா வந்து நமக்கு வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறோம், குரூப் 1 குரூப் 2 எழுதுறோம்னா இதுல இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ வந்து இதுக்கு வந்து நமக்கு சோர்ஸ் எங்கன்னா லட்சுமிகாந்த் பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் புக்ல 12th ஸ்டாண்டர்ட்ல ஓகேவா, அதுல வந்து இந்த லெசன் இருக்கும், ஃபெடரலிசம் இன் இந்தியா. இதை வந்து நல்லா படிச்சாலே போதும். ஓகே, இதை வந்து கூட்டாட்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஸ்கூல் புக்ல உள்ள லெசன்ஸும் நீங்க படிக்கிறப்ப எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம்னா, எடுத்த உடனே டைரக்டா நீங்க வந்து புக் பேக் போயிடுங்க. புக் பேக்கு போயிட்டு புக் பேக்ல இருக்க கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்சர் பார்த்துருங்க. ஓகேவா, ஏன்னா நமக்கு வந்து நிறைய டைம் வந்து புக் பேக்ல இருந்து அப்படியே கொஸ்டின் கேட்கறாங்க டிஎன்பிஎஸ்சில. ஸோ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சேஃப் சோன் வந்து புக் பேக் வந்து பார்த்துடணும். புக் பேக் பார்த்துட்டு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எங்க பார்க்கலீங்கன்னா சும்மா இன்டர்நெட்ல இந்த லெசனோட போட்டு புக் பேக் ஆன்சர் போட்டாலே உங்களுக்கு இன்டர்நெட்ல கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து புக் பேக்கை வந்து நல்லா படிச்சிருங்க. புக் பேக்ல இருக்கிற ஏரியா தான் ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவே. ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினையும் இங்கேயும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, சர்க்காரிய கமிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், ராஜமன்னார் கமிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், பொம்மை ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா ஃபெடரலிசம், கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து புக் பேக்கை பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த லெசன்ல இவ்வளவு இருக்கு, நான் எவ்வளவு படிக்கணும்னா புக் பேக்ல இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன முக்கியமா படிக்கிறோம்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஓகேவா, டைசி வந்து ஃபெடரலிசத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் எஸ்ஆர் பொம்மை கேஸையே போட்டிருப்பாங்க. ஓகேவா, அதாவது எமர்ஜென்சி அடிக்கடி நடந்துட்டு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் மேல அடிக்கடி எமர்ஜென்சி போடுவாங்க ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி. ஓகேவா, அப்போ வந்து இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்து நடந்திருக்கும் 1994ல. அந்த டைம் நடந்ததுனாலதான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைனா கொடுப்பாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து எமர்ஜென்சி இஷ்டத்துக்கு போடக்கூடாது, அதுக்கு சர்டன் கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க எமர்ஜென்சி அவங்க மேல போட்டாலுமே அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மறுஆய்வுக்கு வந்து உட்பட்டதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் மேல அடிக்கடி போடுற எமர்ஜென்சிஸ் வந்து குறைஞ்சுது. ஓகேவா, ஸோ வந்து நமக்கு புக் பேக்கை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் ஹேக்கு. ரெண்டாவது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்க எல்லா கண்டென்ட்டுமே படிச்சிடணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க எப்போ வந்து எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ல ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ உங்களால டிஎன்பிஎஸ்ல எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியும். லைக் குரூப் 4னா உங்க ஸ்கூல் புக் தான் மேஜரா வரப்போகுது, அதாவது குரூப் 4 கிளியர் பண்ணணும். அதுதான் நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா கூட ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணவோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வைடனான நாலேஜ் வந்து எங்க கிடைக்கும்னா ஸ்கூல் புக்கு தான். ஃபர்ஸ்ட் எஸ்சிஆர்டியை முடிச்சுட்டு தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதர் புக்ஸ்க்கே போகணும். ஸோ எஸ்சிஆர்டில வந்து ரொம்ப தரவா இருக்கும். இது தரவா இருக்கிறப்ப நம்மளால எல்லா டிஎன்பிஎஸ்சி நடத்துற எல்லா எக்ஸாமுமே கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்ன, புக் பேக் படிச்சிடணும். ரெண்டாவது அஜெண்டா என்ன, நமக்கு வந்து பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த பாக்ஸ்ல இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே படிச்சிடணும். ஓகே, ஸோ வந்து இந்த ரெண்டு ஹேக்கே நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிவைக்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து பிவைக்யூ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் 19ல இருந்து 25 வரை கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து பிவைக்யூ வைஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா ஐடியா இருக்கும்னா, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான், நான் எதை படிக்கணும், எதை விடணும், எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எதை கான்செப்டுவலா படிக்கணும்னு. ஆக்சுவலா நமக்கு வந்து
ஒரு எம்சிக்யூல நீங்க தப்பு விடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட்ல தப்பு விடுவீங்க. அந்த 3 பாயிண்ட் என்னன்னா, ஒண்ணு அதோட கான்செப்ட் தெரியாம இருக்கும். 2வது அதுல இருக்க ஃபேக்ட் தெரியாம இருக்கும். 3வதா நீங்க விடுறது கேர்லெஸ் மிஸ்டேக் தான் விடுவீங்க. ஓகேவா? சோ வந்து இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை வந்து நம்ம கவனமா ரிப்பீட்டட் டெஸ்ட் போடுறதுனால சரி பண்ணலாம். ஓகே. அடுத்து ஃபேக்ட் வந்து நீங்க என்ன ஆனாலும் சரி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சின்னு வந்துட்டாலே நீங்க வந்து மனப்பாடம் பண்ணாம வந்து கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ வந்து ஆர்டிகல்ஸ் இதுல கேட்டிருக்கானா ஆர்டிகலை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து கான்செப்ட் என்னன்னா, சென்டரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ஸ்டேட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தான் கான்செப்ட். இதுல பாலிட்டில வேற கான்செப்டே கிடையாது. ஒரு பாலிட்டினாலே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க, எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க பவரை, ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரோல், இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த இப்போ ஒரு ஆர்டிகிள் சொல்லியிருக்காங்க, ஒரு ஷெட்யூல் சொல்லியிருக்காங்க, ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அந்த ஜட்மெண்ட் எந்த கான்செப்ட்ல நமக்கு எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல அது வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதுகாக்குது, எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல அது வந்து பேசிக் செக்ஷன் ஆஃப் டாக்டரின்னு சொல்லுவாங்க, அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புன்னு கேசவானந்த பாரதி கேஸ்ல சொன்னது, அது ஒரு பெரிய கான்செப்ட் தான். ஸோ அந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் இன்னைக்கு ஒரு அலைவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் தான் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து அந்த கான்செப்டை நல்லா தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபேக்ட். ஓகே. ஸோ வந்து நீங்க இந்த டாபிக்ல வந்து பிவைக்குலாம் பாக்குறப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஆர்டிகிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த கமிஷன்ஸ், இது வந்து உங்களுக்கு இந்த ஆர்டிகிளை கொடுத்து அதுல இருக்க கான்செப்ட் என்னன்னு கேக்குறாங்க. தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆர்டிகிள் 249னா அவங்க வந்து பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது, அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு படிச்சிருப்போம்ல 7வது அட்டவணையில. அதுல வந்து நாடாளுமன்றம் நினைச்சா நம்ம மாநில பட்டியல்ல உள்ள சட்டத்துக்கும் அவங்க சட்டம் இயற்றலாம், இல்லைன்னா சட்டத்தை வந்து டிரான்ஸ்பர் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எதுக்குன்னா ஒரு தேசிய நலன் கருதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே. இதுக்கு வந்து ஆனா ராஜ்யசபாவோட ஒப்புதல் வேணும், மாநிலங்களவை அவங்க தானே. ஸோ வந்து இந்த மாதிரி கான்செப்டாவும் புரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்டிகிள் வந்து இந்த இடத்துல ஃபேக்ட் தான். இது 249 349 250 அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அப்படி வரைக்கும் இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கு டைரக்டா. அதுக்கப்புறம் இந்த கமிஷன்ஸ் வந்து எப்படினாலும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கமிஷன் என்ன, அவங்களோட இயர் என்ன, அவங்களோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, எத்தனை கொடுத்தாங்க, எவ்வளவு அக்செப்ட் பண்ணாங்க, யார் அமைச்சாங்க. ஸோ ராஜமன்னார் குழு தான் நம்ம 1969 நம்ம கவர்மெண்ட் அமைச்சிருப்பாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல திரு கருணாநிதி அவர்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. மத்திய மாநில உறவுகளை 1969 1971 ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு 3 மெம்பர் கமிட்டி. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சர்க்காரி ஆணையம் வந்து இந்திரா காந்தி அவங்களோட பீரியட்ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கமிஷன். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ல கூட இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இந்த ஒரு லெசன்ல கவர் ஆயிடும். ஓகேவா? அதை பார்த்துட்டு பிவைக்யூ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து இந்த லெசன் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, நமக்கு ஃபெடரலிசம் இன் இந்தியா 12th ஸ்டாண்டர்ட்ல மட்டும் ஒரே லெசன் இருக்கு, வேர் டு ஸ்டடியில. ஸோ ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 3 சேனல் இருக்கு, 7th 9th 11th. ஓகேவா? இந்த எலெக்ஷன்னா என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க எலெக்ஷன் படிக்கிறப்ப அதுல இருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுருங்க. ஆர்டிகல்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல கொஞ்சம் பார்க்கணும். இப்போ வந்து அரசியல் கட்சிகள்னு சொல்லி ஒன்று இருக்கா, இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு இருக்கும். ஸோ வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல எப்பெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, எலெக்ஷன்ல இருந்து அவங்க டைரக்டா ஆர்டிகல்ஸ் கேட்கறாங்க, எலெக்ஷன் கமிஷனர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்க, அதில் பண்ண அமெண்ட்மெண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரெசென்டா இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் படி தமிழ்நாட்டிலேயும் சரி, நமக்கு வந்து நேஷனல் லெவலில் இருக்க எலெக்ஷன் கமிஷனும் சரி, அதில் வந்து எத்தனை பேர் மெம்பர் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்களா 3 பேர் கொண்ட அமைப்பாக எந்த குழு பரிந்துரைச்சு. ஸோ எலெக்ஷன் படிக்கிறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் படிச்சிருங்க, அடுத்து அதில் பண்ண அமெண்ட்மெண்ட் படிச்சிருங்க, அடுத்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் எலெக்ஷனை பத்தி கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கலாம். ரீசெண்டா லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு, அதை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுல கொஞ்சம் கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க எலெக்ஷன் வந்து ரிஃபார்ம் பண்றதுக்கு, அது கேட்கறாங்க கொஸ்டின். அதுக்கப்புறம் அதுல வேற என்ன கேட்கறாங்கன்னா, அந்த விவி பேட்டு நோட்டா, அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்ப அறிமுகப்படுத்தினாங்க, அதோட இது என்ன, அதோட பர்பஸ் என்ன, அந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ அதுக்கடுத்து அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கும் அமைப்பு யாரு, சின்னங்களை ஒதுக்குறது யாரு, அந்த மாதிரி வந்து
எல்லாமே கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்டாட்டிக்கான ஜிகே. இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ வந்து இது நமக்கு எப்படி கிடைக்கும்னா பிஐக்யூ பார்க்கும்போது கிடைக்கும். ஸோ வந்து நம்மளோட டெம்ப்ளேட் படி ஃபர்ஸ்ட் புக் பேக் படிச்சிருங்க, பாக்ஸ் படிச்சிருங்க, அப்புறம் பிஐக்யூ படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ள படிங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. அடிஷ்னல் இந்த பிஐக்யூ பார்க்குறப்ப இந்த மாதிரி தெரியாத டேட்டா அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும்ல, அந்த டேட்டா எல்லாமே எடுத்து உங்களோட நோட்ஸ் கூட கம்பைல் பண்ணி வச்சிருக்கோங்க. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு இது மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ்க்குமே யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து அதை வந்து அப்படி அப்ரோச் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்திய நீதி அமைப்புகள் ஜுடிஷியரி படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இது எல்லாத்தையுமே கவர் ஆகும். ஜுடிஷியரி படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் பாலிட்டினாலே நம்ம வந்து என்ன படிக்கணும்னா ஆர்டிகல்ஸ் தான் படிக்கணும். ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டு அதில் பண்ண ரிஃபார்ம்ஸ் என்ன, ஜட்ஜஸ் கேஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு, கொலிஜிய முறை அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாமே படிச்சா போதும். இந்தியாவில் வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி தான் இருக்கு, அதாவது ஒரு தன்னாட்சி கொண்ட ஒரு நீதிமன்ற அமைப்பு தான் இருக்கு. இன்டகிரேட்டட்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த நீதிமன்றம். ஹையார்கி படி இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு கீழே ஹை கோர்ட், அவங்களுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட். ஓகேவா? ஸோ வந்து அவங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அவங்கள வந்து யாருமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களோட அட்டானமஸா செயல்படுவாங்க. ஓகே, இப்போ கூட ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல டெல்லி இல்ல ஒரு ஜட்ஜை வந்து அலகாபாத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து லோக்பால் லோகாயுதா கீழே வராங்களா, அவங்க வந்து ஜுடிஷியரியிலே அவங்களுக்கு வந்து தண்டனை எல்லாம் ஜுடிஷியரியிலே பார்த்துப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் எல்லாமே அப்பாயின்மெண்ட் பண்றது அவங்களே பார்த்துப்பாங்க. என்ஜேஏசின்னு ஒன்று உண்டு, தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் சொல்லிட்டு 99வது சட்ட திருத்தத்துல போட்டிருப்பாங்க. ஓகேவா? 2014 அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து செல்லாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதுல பார்க்கணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறபடி நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட ஆர்டிகல் படி என்ன, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாமா, அவங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் லா, ரொம்ப ரொம்ப குட்டி டாபிக். ரூல் ஆஃப் லானா சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஏவி டைஸ்னு ஒரு இங்கிலாந்து ஜூரிஸ்ட் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து இதுக்கு வந்து பிவிக்கு கொஞ்சம் பார்த்தாலே போதும். பார்த்துட்டு சும்மா இன்டர்நெட்ல ரூல் ஆஃப் லா யூபிஎஸ்சி அந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ் வரும். சும்மா அதை இங்கிலீஷ் மீடியம்னா அப்படியே படிங்க, தமிழ் மீடியம்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ரீட் மட்டும் விட்டுக்கோங்க. இதுல பெருசா கொஸ்டின் கேட்கிற ஏரியாலாம் ஒன்றும் இல்லை. ரூல் ஆஃப் லான்னு சொல்லிட்டு சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்குது இந்தியாவில், அதை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வந்து ரூல் ஆஃப் லால உங்களுக்கு ஏவிடிஎஸ்சி சொல்லியிருப்பாரு, ஒரு 3 இருக்கும். அந்த 3 ஃபேக்டரையும் சேர்த்து இன்டர்நெட்ல சும்மா பார்த்தாலே வந்துடும். அதையும் சேர்த்து அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக போட்டுக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரப்ஷன் பத்தி கொடுத்துருப்பாங்க. கரப்ஷன் இது எல்லாமே சேர்த்து ஒரே டாபிக் தான், இவ்வளவு பெருசா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒரே டாபிக்ல சேர்த்து ஒன்றும் படிச்சுக்கோங்க. லோக்பால்னா நமக்கு வந்து சென்ட்ரல் லெவல்ல கரப்ஷனை கண்காணிக்கிற ஒரு குரூப். லோக் ஆயுக்தானா நமக்கு ஸ்டேட் லெவல்ல. ஆர்டிஐனா நமக்கு தெரியும், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 சட்டம் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்டேட்டுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. லாஸ்ட் குரூப் 2ல இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பிலிம்ஸ்ல. ஸோ வந்து என்னன்னா அவங்க 2 பேரும் ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிளான்னு கேட்பாங்க, 2 பேருமே எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஆர்டிஐ ஆக்ட் 2005 போட்டிருப்பாங்க, 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன படிக்கணும்னா இதுக்கு எல்லாமே லோக்பால் லோகாயுக்தா அவங்களோட எப்போ கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது வந்து நீங்க வந்து எப்படி படிக்கலாம்னா சும்மா லோக்பால் யூபிஎஸ்சின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு ஏதோ ஒரு யூபிஎஸ்சி சைட் வரும், அதுல போயிட்டு நீங்க படிங்க. இங்கிலீஷ் மீடியம் அப்படியே படிச்சுக்கோங்க, தமிழ் மீடியம் பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க கூகுள் டிரான்ஸ்லேட்ல பார்த்துட்டு. இதுக்கெல்லாம் அடிஷ்னலா வெளியில தான் படிக்கணும், ஏன்னா இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ல சோர்சஸ் இல்லை. சரியா? உங்களுக்கு இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க, அதுவே படிச்சுக்கலாம் வேணும் தான். இதுல இருந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்டேட் பண்ணணும்னா இப்போ பிரசண்டா லோக்பால் சேர்மன் யாரு, லோகாயுக்தா சேர்மன் யாரு, அந்த மாதிரி படிக்கணும். ஸோ அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ற கமிஷன்ல யார் இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்த்து. அதே மாதிரிதான் தகவல் அறியும் உரிமை ஆணையத்தோட தேசியத்துக்கு தலைவர் யாரு, நம்ம மாநிலத்துல யாருக்கு தலைவர் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி பார்க்கணும். எம்பவர்மெண்ட் ஆஃப் வந்து உமன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டாட்டிக்கான ஏரியா. ஓகேவா? 7th ஸ்டாண்டர்ட்ல உமன் எம்பவர்மெண்ட் ஒரே ஒரு லெசன் மட்டும் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டா போதுமானதுதான். ஃபர்ஸ்ட் உமன் யாரு, அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்து உமனுக்குன்னு சொல்லி ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஆக்ட்ஸ் வந்து பிவைக்கு பாருங்க, எந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ஆக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கும். அடுத்து யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபைகள் வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டா இதை அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் பெண்கள் தினத்தோட கருப்பொருள் என்ன, March 8 நம்ம கொண்டாடுறோம். தேசிய லெவல்ல கொண்டாடுறது
இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல சர்வதேச அளவுல மார்ச் 8. அதே மாதிரி நமக்கு நேஷனல் டே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நேஷனல் கேர்ள் சைல்டு டே, பெண் குழந்தைகள் தினம் ஒன்று இருக்கும். ஸோ வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கு அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எல்லாம் பார்த்து ஓகே. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன். இதுக்கு வந்து உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு சோசியல்ல இருக்கும். 12th வந்து ஃபுல்லா காமர்ஸ்ல தான் உங்களுக்கு டைரக்டா இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இது ஃபுல்லா அந்த ஒரு ஆக்ட் தான். அந்த ஒரு ஆக்டை நீங்க படிச்சிட்டீங்கனாலே போதும். கோப்ரா ஆக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். அதுல வந்து உங்களுக்கு இப்ப ரீசெண்டா பழைய ஆக்ட் தூக்கிட்டு புது ஆக்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஆக்டோட பழைய ஆக்ட் புது ஆக்ட் ஏற பார்த்துட்டு இது வந்து எப்படின்னா ஒரு மாவட்ட லெவல்ல, மாநில லெவல்ல, தேசிய லெவல்ல 3 நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, அவங்களோட லிமிட் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வந்து லிமிட் வச்சிருக்காங்க. இவ்வளவு ரூபாய் வர எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் வந்து மாவட்ட அளவுல போகணும். அது எக்ஸீட் ஆயிடுச்சு அந்த அமௌண்ட்னா ஸ்டேட்டுக்கு போகணும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். உட்காந்து அந்த 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்ல வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அந்த ஆக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நுகர்வோருக்குள்ள ஆக்ட். அதை வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கலாம், அந்த எப்படினாலும் கேட்கலாம், அந்த இயரை மட்டுமே அப்படி கேட்கலாம். ஸோ அதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்க 7th ஸ்டாண்டர்ட் தான் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் மனித உரிமைகள் சாசனம். இது வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ரொம்ப ஈஸியான லெசன் தான். நீங்க வந்து நல்லா படிச்சீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல 2 லெசனுமே சேர்த்தே முடிச்சிடலாம். ஹியூமன் ரைட்ஸை பத்தி எல்லாமே இருக்கும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பத்தி ஃபுல்லா படிச்சுக்கணும். ப்ரெசென்டா கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருக்கும். ஓகே, அதையும் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ வந்து இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலா வேற என்ன உங்களுக்கு இருக்குன்னா, இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் ஆட்சி முறைகளும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க பாலிட்டியில லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க எந்த மெட்டீரியல் வச்சிருந்தாலும், கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வச்சிருந்தாலும் அதுல போயிட்டு எல்லா டாபிக்கான கரண்ட் அஃபேர்ஸும் இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு படிக்க முடியாது ஃபுல்லா. ஆனா வந்து என்ன பண்ணலாம்னா மேஜரா ஓவர் வியூவா இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. எப்படி பார்க்கணும்னா புது அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசா என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வேற எதுவும் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, சீர்திருத்தங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு பாலிட்டியில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாவே பார்க்கலாம். சரியா? ஸோ அவங்க அரசியல் கட்சிகள் ஆட்சியல் முறைகள்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால நம்ம வந்து எப்படி படிக்கலாம்னா எந்த ஸ்டேட்ல யார் கவர்னர் அப்பாயின்மெண்ட் இருக்கா, அது வந்து மோஸ்ட்லி சில எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? புது அப்பாயின்மெண்ட் யாரு அந்த மாதிரி சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். அண்ட் ஒவ்வொரு நேஷனல் பார்ட்டிக்கும் ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான சின்னங்கள், ஓகேவா, அவங்களோட சிம்பிள்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த ட்ரெண்ட்ல வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகே, நீங்க எந்த ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கூட எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு மந்த்லி மேகசின்ஸ்லாம் எல்லாத்துலயுமே கிடைக்கும்ல. கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு சொல்லி படிக்கிறப்ப நீங்க வந்து மொத்தமா கம்பைல் பண்ணி படிச்சுறது வந்து ரொம்ப நல்லது. பாலிட்டியில வந்து நம்ம எப்பவுமே ஃபுல் மார்க் வாங்குவோம். ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அப்பப்போ இந்த ஒரு வீக்ல டெய்லி ஒரு half an hour அந்த மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் ரெகுலராகவே எக்ஸாம் த்ரூ அவுட் எக்ஸாம் வர பாத்தீங்கன்னா போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்ல அடுத்து நமக்கு வந்து ஹிஸ்டரி ஏரியால வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், சத்தியாகிரகா, மிலிட்டன்ட் மூவ்மெண்ட், கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன். ஓகே, சத்தியாகிரகா நம்ம காந்தி தான். ஓகேவா? மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன் புரட்சிகர இயக்கங்கள். ஸோ புரட்சிகர இயக்கங்கள் நம்ம பாக்குறப்ப வந்து இதுதான் கொஸ்டின். நமக்கு வந்து 12th ஹிஸ்டரியில வந்து உங்களுக்கு இந்த 3 லெசன் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அகிம்சா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த காந்தியோட லெசனும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாவே பார்த்துட்டா முடிஞ்சது. நமக்கு வந்து சுதேசி மூவ்மெண்ட்னா எப்படி அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினைக்கு அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் சொல்லி பாக்குறப்ப அது பார்க்கணும். அப்புறம் ரேடிகலிசம்னா நம்மளோட பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் அந்த மாதிரி குரூப்ஸ். கம்யூனலிசம் அண்ட் நேஷனல் பாலிடிக்ஸ்னா ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து எப்படி வந்து கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க, நமக்கு வந்து வகுப்புவாதம் மற்றும் பிரிவினை எப்படி வந்து இந்தியா வந்து பிரிஞ்சுது அப்படின்றதுதான் அதுல வந்து கொஸ்டின்ஸா கேட்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா நீங்க அதுல படிக்க வேண்டியதெல்லாம் இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஹிஸ்டரிக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கிறப்ப எப்படி நீங்க ஈஸியா பார்க்கலாம்னா, நீங்க இந்த லெசன் எல்லாம் படிக்கிறீங்கல்ல 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிவிக்கு பாருங்க. பிவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பிவிக்குல ஆக்சுவலா அவங்க எங்க இருந்தெல்லாம் கொஸ்டின் எடுப்பாங்கன்னா நம்ம எஸ்சிஆர்டில எடுப்பாங்க, அப்புறம் ஸ்பெக்ட்ரம் புக்லையும்
அதுக்கப்புறம் வந்து பிபின் சந்திரா புக்ல இருந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த 3 தான் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் சோர்ஸ் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். டிகிரி ஸ்டாண்டர்ட்னு வந்துட்டாலே இதுதான். ஸோ வந்து நம்மளால உட்காந்து ஃபுல்லா ஸ்பெக்ட்ரம் புக்கையோ ஃபுல்லா நமக்கு வந்து பிபின் சந்திரா புக்கையோ படிக்கிறதுக்கு முடியாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 100% வந்து ஸ்கூல் புக்ல ஸ்ட்ராங் ஆயிடணும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? முக்கியமா இந்த ஏரியாலாம் ஸ்கூல் புக் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸ்கூல் புக்ல எல்லாமே நல்லா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது பிவைக்யூ. பிவைக்யூ படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளோட டெம்ப்ளேட் தான் புக் பேக்கும் பாக்ஸும் முடிச்சிடணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரஃப்லி ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். 20 மினிட்ஸ்ல முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா கேட்டகரைஸ் பண்ணிடணும். ஸோ வந்து பிவைக்கு அனலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன புரிய வரும்னா நமக்கு வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரியணும், கால வரிசைப்படி தெரியணும். ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்து அப்படியே ஒவ்வொரு ஈவெண்டா கொடுத்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர்லாம் கால வரிசைப்படி சொல்லிடும். ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் ரொம்ப முக்கியமா ரோல் பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து கால வரிசை படிக்கும் போது உங்களுக்கு ஹிஸ்டரி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்டே ஆயிடும். ஓ, இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இது நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இது நடந்திருக்கு, இது நடந்தனால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏல இருந்து பிக்கு போறதுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து கான்செப்ட் இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வந்து நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இயர் மனப்பாடம் பண்ணிருங்க. இயர்னா வித் டேட்டு அதெல்லாம். அடுத்து பிளேஸ் மனப்பாடம் பண்ணிருங்க. எந்த இடத்துல அவங்க வந்து பெங்கால்ல ஆரம்பிச்சாங்களா, மெட்ராஸ் ப்ரொவின்ஸ்ல ஆரம்பிச்சாங்களா, கல்கத்தால ஆரம்பிச்சாங்களா, அந்த மாதிரி இயர் பிளேஸ். ஓகேவா? காலம் இடம் இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பெர்சன் யார் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஹிஸ்டரியே உங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்டரியே வந்து பயோகிராஃபி தான். இவ்வளவு லீடர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இவ்வளவு லீடர்ஸையும் படிச்சு முடிச்சிங்கனாலே உங்களுக்கு மொத்த அயனமே முடிஞ்சது. ஓகே, அது போக மிஸ்லனஸா கொஞ்சம் பேர் மட்டும் இருப்பாங்க, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவும் இவங்களை சார்ந்துதான் அவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து இயர் பிளேஸ் பெர்சன். ஓகே, அடுத்த ஆர்கனைசேஷன் அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க. மேபி அது ஒரு இயக்கமா இருக்கலாம், அது வந்து ஒரு ஜேர்னல் பத்திரிகைகளா இருக்கலாம். ஓகே, இவ்வளவு மட்டும் பார்த்தா போதும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த குரோனாலஜி ஆர்டர் பத்தி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வந்து நீங்க எப்படி படிச்சாலுமே இப்படி ஈஸியா படிச்சிடலாம். இந்த லெசன்லாம் அப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இதை இன்னும் ஈஸியா பிரேக் டவுன் பண்ணி படிக்கணும்னா இயர் வைஸ் பிடிச்சுக்கோங்க. அதாவது 1700களில் என்ன ஈவெண்ட்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் மேப் நமக்கு தெரியணும். 1800களில் என்னெல்லாம் நடந்துச்சு, 1900 இதுல என்னெல்லாம் நடந்துச்சு. ஓகே, நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா 1947ஓட முடிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கடைசி நடந்தது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகேவா? அதுல என்னெல்லாம் நடந்திருக்கும்னா 1900களில் என்ன நடந்துச்சு, 1910ல் என்ன நடந்துச்சு, 1920ல் என்ன நடந்துச்சு, 1930ல் என்ன நடந்துச்சு, 1940ல் என்ன நடந்துச்சு. இப்படி பிரிச்சு நம்மள நோட்ஸ்ல இப்படி பிரிச்சு வச்சுக்கணும். நம்ம படிக்கும் போது இப்படி படிச்சு வச்சுக்கணும். ஸோ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளால ரிட்டைன் நல்லா பண்ண முடியும். ஓகேவா? நமக்கு வந்து இப்ப வந்து 35ல ஒரு வயசுல இருந்திருப்பாரு, அடுத்து 36ல ஒருத்தர் மாறி இருக்காரு. எக்ஸாக்டா சொல்லல, அந்த மாதிரி ஒருத்தர் மாறி இருக்காரு அப்படின்னா நமக்கு கொஸ்டினும் அப்படி கேட்கறாங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்கறப்ப நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவரோட பீரியட் இந்த டைம், அவரோட பீரியட் இந்த டைம். அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து படிக்கிறப்ப அப்படி பிரிச்சு படிச்சிருக்கோங்க. இதுக்கு இவ்வளவுதான் அப்ரோச். நீங்க ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிவிக்கும் எல்லாமே பார்த்துட்டு அப்ரோச் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்ல வேற என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்டிடியூட் ஃபுல்லா ரீசனிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த ரீசனிங்ல வந்து நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி இதுல ஃபார்முலா கூட இருக்காது. பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்பா நியூமரிக், நம்பர் சீரிஸ், இதுக்கெல்லாம் நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னா பிரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, பகு எண், பகா எண், அந்த இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீரீஸ், நம்பர் சீரீஸ்னா ப்ராக்டிஸ் தான். நீங்க வந்து நிறைய சம்மு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல நீங்க மனப்பாடம் பண்ணணும்னா ஸ்கொயர் நம்பரையும் கியூப் நம்பரையும் மனப்பாடம் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்கொயரையும் கியூபையும் மனப்பாடம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா மாறிடும். ஓகே, மற்றபடி ரீசனிங்ல சொல்றதுக்குலாம் வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து இன்டர்நெட்லயே அவ்வளோ சோர்சஸ் இருக்கு, அவ்வளோ ஃப்ரீயா உங்களுக்கு ரீசனிங் கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த டாபிக்லாம் வந்து வரிசையா பாருங்க. பிவைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஏன்னா அந்த மாடல்ல தான் கேட்குறாங்க. புது கொஸ்டின்ஸ் வருமானு கேட்டா எஸ், டெஃபினெட்லி ரீசனிங்ல புது கொஸ்டின்ஸ்லாம் வரதான் செய்யும் எவ்ரி இயர்.
அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு எப்படி இருக்கோ அது மூலமா தான் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நீங்க இது வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டைஸ், உங்களுக்கு வந்து பசில்ஸ்ல வந்து டைஸ் வச்சுக்கோமே, டைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, கஷ்டப்பட்டு தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு புரியவே இல்லை அப்படி. ஆக்சுவலா டைஸ் ரொம்ப ஈஸி, இருந்தாலும் சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறீங்க, ஆனா ஒரு 2-3 சம் சால்வ் பண்ணிருக்கீங்க. ஆனா அங்க போய் எக்ஸாம் காலில் வந்து உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்ப எப்படி இருக்குதோ அதை பொறுத்து எல்லாருக்கும் அது ஒரு நிமிஷம் எடுத்து உங்களுக்கு 10 செகண்ட்லேயே பண்ண முடியுற மாதிரி வரலாம். ஸோ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும். லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணுங்க. நிறைய சம் சால்வ் பண்ணுங்க. ரீசனிங் சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து அங்க டைம் கன்சியூம் பண்றதுக்காக ரீசனிங் சம்ஸ் தான் வச்சிருக்கோம் அந்த 200 கொஸ்டின்ஸ்ல. ஸோ வந்து ரீசனிங்ஸ்ல வந்து ஒரு 10 மார்க் நம்ம கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட்லாம் இல்லை, இப்போ ப்ளூ பிரிண்டே கொடுத்துட்டாங்க. 10 மார்க் கேட்குறப்ப இது எல்லாமே ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் லாங்குவேஜ்ல பாக்குறப்ப தமிழ்ல இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இதெல்லாம் தான் நீங்க கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். பழமொழி கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மனப்பாடம்னா என்ன பார்த்தாலே நமக்கு புரியும். கொஞ்சம் செய்யுள் மாதிரி உள்ள பழமொழிலாம் இருக்கும். பழமொழி 400ல இருந்து சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க பிவைக்கு பாக்குறப்ப இதெல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரஹென்ஷன் மாதிரி தான். அதுல என்ன கேட்டிருக்கானோ அதை திரும்ப நீங்க ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியா படிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நமக்கு ஊவேசா பத்தி ஓரளவுக்கு தமிழ் புக்ல இருக்கு. தாப்போ மீனாட்சி சுந்தரம்லாம் அந்த அளவுக்கு இல்ல. சி இலக்கணரை பத்தி இல்லவே இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, இவங்க வந்து கவர்மெண்ட் சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குல்ல தமிழ் அறிஞர்களுக்கு, அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட்ல வந்து கவர்மெண்டோட மெட்டீரியலை வச்சு ரொம்ப கேட்குறாங்க. ஸோ வந்து அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கை தாண்டி உங்க இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிங்க. கவர்மெண்ட் சோர்ஸையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. சும்மா விக்கிபீடியால கூட போட்டு இவங்களை பத்தி என்ன வருதோ அதையும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ்ல இருக்க எல்லாமே அவன் என்னதான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்க தான் செய்யறாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் சோர்ஸ் வந்து இதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. நீங்க அப்படியே ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ வந்து டெஸ்ட் நம்பர் 8 வந்து நல்லா பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர்டா அப்ரோச் பண்ணுங்க. ஏனா தானோன்னு படிக்காம, எல்லாம் புக் எடுத்தாலே இவ்வளவு படிக்கணுமான்லாம் யோசிக்காம, இவ்வளவுதான் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது தெரியும், மொத்தமே இவ்வளவு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, இந்த மாடல்ல தான் கேட்டிருக்காங்க, நான் இப்படிதான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு கொஸ்டின் தப்பு விட்டா 3 காரணத்தினாலும் தப்பு விட்டுருப்பீங்க. ஒன்னு கான்செப்ட் தெரியல, ஒன்னு ஃபேக்ட் தெரியல, இன்னொன்னு கேர்லெஸ். ஸோ இந்த 3ல நான் எது மிஸ்டேக் பண்ணேன்னு நமக்கு தெரியணும். கேர்லெஸ்னா அடுத்த எக்ஸாம் சரி பண்ணிக்கலாம். ஃபேக்ட்னா மனப்பாடம் பண்ணணும், திரும்ப அது மனப்பாடம் ஆகிற வரைக்கும் திரும்ப பண்ணணும். கான்செப்ட்னா அதை ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க ஃபேக்கல்டிட்ட டவுட் கேளுங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாருக்கிட்டயோ உங்களுக்கு வந்து அதை எவ்வளவு சிம்பிளா புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்க வந்து ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? கான்ஃபிடென்ட்டா படிங்க. ஆஃப்டர் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. படிக்கிறப்போ ஸ்ட்ரக்சர்டா படிங்க. ஓகே, தேங்க்யூ.